மிகப்பெரிய சேதாரங்களை உருவாக்கி இருக்கு. மிஸ்டி ஐலாண்டோட பாது பிரிட்ஜ்ல வித்தியாசமான ஜந்துக்களை மக்கள் பார்த்திருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. பாது பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகி இப்ப பேரழிவுல இருக்கு. 2 வித்தியாசமான ஜந்துக்கள் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கறத நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. என்ன கிளம்பிட்டியா லோலி? அடி தோல். நாளைக்கு பார்க்கலாம் மாப்ள. ஓகே, see you. பை பை பை. அடே சீக்கிரமா வந்துடுறா. வா, என்னன்னு பார்க்கலாம். ஏய் நில்லு. வா, அதுக்குள்ள போய் பார்க்கலாம். இது மைன்ஃபீல்ட் ஏரியா வச்சே. எவ்வளவு வருஷம் இங்க இருக்கோம், இதெல்லாம் வேலையை செய்த. வா, இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. பயப்படாத. வா வா, இங்க ஒரு பெரிய கேப் இருக்கு. வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உள்ள போக வேண்டாம். விழுந்தது கண்டிப்பா விலை மதிக்க முடியாதா இருக்கும். என் நெக்லஸ் காணுமே. அது இங்க போட்டு விழுந்துருச்சு. விடு, பரவாயில்ல. ஷாமி, நான் உள்ள போறேன். விலை மதிக்க முடியாத பொருள் எடுக்க போறேன். நீ பத்திரமா இரு. வந்துறேன். வெயிட் பண்ணு, வந்துறேன். நம்ம பணக்காரங்களாக போறோம். பாத்தியா என்ன இதுன்னு பாத்தியா ஜேம்ஸ்? ஷாமி, நம்ம பணக்காரங்களாயிட்டோம். கண்டிப்பா உள்ள பெருசா இருக்கும். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஷாமி, நீ எனக்காக வெயிட் பண்ணு. வந்துறேன், இரு. பாத்துக்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நிறைய பெருசா இருக்க போகுது. ஜகுவா நிறைய இருக்கு. பெருசா இருக்கு. ஜகுவா நிறைய ஜம்ப்ஸ் இருக்கு. ஜகுவா நம்ம பணக்காரங்களாக போறோம். நிறைய ஜம்ப்ஸ் இருக்கு. ஜகுவா என்னால எடுக்க முடியல. என்னது?
இன்னைக்கு ஜூன் 11 டைம் 2:30 PM. நான் ஜாவ்ஜாயே இன்வெஸ்டிகேட்டர். நான் பாது வில்லேஜ்ல இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட இருக்கேன். இங்க இருக்கிற கடல் நண்டுங்க ஃப்ரெஷ் வாட்டர் தேடி போறது வினோதமா இருக்கு. வழக்கமா நண்டுங்க உணவுக்காகவோ இல்ல முட்டையிடுறதுக்காக தான் இடம் பெயரும். அப்படி இல்லைன்னா அதுங்களுக்கு நேரத்தை எப்படி போக்குறதுனே தெரியலையா இருக்கும். இதுதான் என்னோட கைட் ஹோதேமியாங். இந்த காட்டுலயே சோம்பேறி யாருன்னு கேட்டா இவனதான் இருப்பான். ஹே ஜாயிண்ட் பட்டர்ஃப்ளைஸ், அசையாத, அப்படியே இரு, அசையாத அசையாத. இதோட விங்ஸ் 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஏன் நகர்ந்த? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல. ரெக்கார்டு இதே வேலையா போச்சு. 3 நாள் அவன் கூட கைடா சுத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் அடர்ந்த மலைப்பகுதிகளை தான் பார்த்திருக்கோம். நீ டூரிஸ்ட் பிளேஸையும் பார்க்கல, பொருட்களையும் வாங்கல. உனக்கு என்னதான் வேணும்? நான் ரிசர்ச்காக தான் வந்திருக்கேன், உன் கூட டிராவல் பண்ண இல்ல. அப்ப நான் உன்னை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வரியா? எங்க? என்னோட பெட்டுக்கு. சைக்கோ. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்ன ஆச்சு? இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. நேத்து ராத்திரியில இருந்தே இப்படிதானே இருக்கு. உங்களை மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த ரிசர்ச்சுக்கு ஏன் சேட்டலைட் போன் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறீங்க? அதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்ல. ஒருவேளை பணம் கிடைச்சாலும் அதை நான் என் ரிசர்ச்சுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். நீ சரியான கோவக்காரனா இருக்க. நீ என்ன வேலை பாக்குற? ஆட்டம் சீசன்ல மீன் பிடிப்பேன். மீன் பிடிக்க கூடாத சமயங்கள்ல வேட்டைக்கு போவேன். டென்ஷன் இல்லாத வேலைதான். அதுக்கப்புறம் இங்க ஃபேக்டரி கட்டிட்டாங்க. எல்லா மீனும் போயிடுச்சு. இப்போ டூரிஸ்டுங்களுக்கு கைடா இருக்கேன், அவ்வளவுதான். இங்க செடி கொடிகளும் மிருகங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எல்லாமே இயல்புக்கு மாறா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு முதல்லயே தெரியும். இங்க இருக்க மலைகள்லயும் ஆறுகள்லயும் வாழ்ற கோழிகளுக்கு 3 கால்களும் புலிகளுக்கு 6 கால்களும் இருக்கும். எல்லாம் அரிய வகை மிருகங்கள். ஆமா, ஏதோ ஃபேக்டரின்னு சொன்னியே, அங்க என்ன தயாரிக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபேட்டி, ஐயோ. டேய் ஃபேட்டி, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நேத்து ராத்திரி டூம்னு ஒரு சவுண்ட் கேட்டதா? ஆரம்பத்துல மீனை பிடிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு நெட்வொர்க்கே கிடைக்கல. அதான் காலையில டென்சாவோ சொன்னதுனால செல் டவரை செக் பண்ண வந்தேன். டமை, யார் இந்த பொண்ணு? யாரு இவ? ஒரு சயின்டிஸ்ட். டேட்டா அனுப்புறதுக்காக நெட்வொர்க் தேடிட்டு இருக்கா. சயின்டிஸ்டா? யாரு? சயின்டிஸ்ட் அழகா கூட இருப்பாங்களா? டான்சுவா, இந்த வந்துட்டேன். வயிறு கலக்கிடுச்சு, அதான் போயிட்டேன். சாரி கேப்டன். ஃபேட்டி, இது யாரு? சயின்டிஸ்ட், நீங்களே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்களேன். நான் ஜாவ்ஜாயே, நான் ஒரு இக்காலஜி இன்வெஸ்டிகேட்டர். செல்லுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு இவன் கூட மலை ஏறினேன். நீங்க? இந்த பாது கிராமத்துடைய ஹெட் உதன் ஷா. ஹுட்டியாமிங், ஹூட்டியான்ஜாவ். அப்ப நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா? சயின்டிஸ்ட்னா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஆராய்வீங்களோ? சரி, வாங்க முதல்ல செல் டவர் செக் பண்ற வேலையை பார்க்கலாம். இந்த பக்கம் தான் வாங்க. எப்படி இது உடைஞ்சு போச்சு? சரி வா, எடுத்து போடுவோம். சயின்டிஸ்ட், இருங்க, நீங்க அந்த பக்கம் வாங்க. பிடிங்க. பார்த்து மெதுவா. அப்படிதான். என்ன இது ரொம்ப அழகா இருக்கே, ஒருவேளை ஜம்மா இருக்குமோ? லூசு பைடானி. சயின்டிஸ்ட், நீங்க பாருங்க. ஹேய், இங்க சிக்னல் கிடைக்குது. ஏன்பா, இது வித்தா காசு நிறைய கிடைக்குமா? இதோட சயின்டிபிக் வேல்யூவா பணத்தால மதிப்பிட முடியுமா? அடச்சே. ஆனா இதுக்குள்ள அரிய சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப மதிப்பு அதிகமா இருக்கும். அப்படியா? தொடாத, அது ரேடியோ ஆக்டிவா இருக்க போகுது.
சரி சரி குடு நானே குடு வச்சுக்கிறேன், சும்மா இரியா. வெறும் கல்லு தான்டா அதெல்லாம் குடுறா. பார்க்க முடியாது, நானே ஏய். வச்சுப்பேன். குட்ரா நான் அதை பார்த்துட்டு தரேன் குடு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, போயிட்டே இருக்கலாம். ஆ ஆ ஓகே 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 ஏய் பாத்து போ. ஐயோ நிறைய கல்லு கிடைக்கே. இது வித்தா நிறைய காசு கிடைக்கும் போல. எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்போம். ஐயோ இங்க கூட இருக்கே. ஐயோ போனோம். ஐயோ ஷாங்கோ 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 இவன் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவனா? அவன் எப்படி இந்த மலைக்கு வந்தான்? நேத்து வேலையை முடிச்சுட்டு ஜாமியோட வெளியே போனான். ஆனா ஏன் மலை மேல வந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அப்படின்னா இந்த மலையில இன்னும் யாரும் இருக்காங்க. இங்க ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. இது ஜாமியோடது. ஜாமி ஜாமி ஜோயே. இத பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? சரியா தெரியல. ஓனாயா? இல்ல ஓனாயோட பாதம் சின்னது. அப்படின்னா இது பெரிய புலியா இருக்குமோ? இந்த மலையில புலிகளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. தடத்தை வச்சு பார்த்தா ஏதோ ரெப்டைல் மாதிரி தெரியுது. அது காட்டுக்குள்ள போயிருக்கு. சோமே சோமே பாத்து போ ஃபேட்டி. அங்க பாருங்க. என்ன வண்டி ஒண்ணு நிக்குது. பாத்து போ. சோமே சோமே ஃபேக்டரியோட கார் எப்படி இங்க வந்தது? கேப்டன் உங்களுக்கு தெரியாதா? ஃபேட்டி, இது இந்த வண்டி ஃபேக்டரியோடதா? ஆமா. இங்க எதுக்கு இருக்கு? எனக்கு தெரியாதே. என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் தெரியல. ஷோக்வாங், இங்க ஒருத்தரை மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் எப்படி இங்க வந்தான்? ஒருவேளை ஜாமியோட டேட் வந்திருப்பானோன்னு எனக்கு தோணுது. அதுக்குன்னு இங்க வந்திருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேட்டா? இது எப்ப இருந்து? இந்த விஷயம் உனக்கு தெரியும்? இல்ல தெரியாது கேப்டன். உனக்கு? அங்க பாருங்க, அங்க யாரோ இருக்காங்க. இங்க வாங்க. சோமே பாத்து பாத்து. இங்க உட்காரு. மெதுவா. சோமே சோமே ஜாங்குவாங்க்கு என்னாச்சு? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? பயப்படாத. இங்க எதுவும் பேச வேண்டாம். கிளினிக்கு போலாம் வாங்க. இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. மலைக்கு கீழே போனதும் பேசிக்கலாம். சரி ஜோமே, பாத்து பாத்து மெதுவா.
ஹலோ ப்ரொஃபசர். ஷோயே, நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், கேக்குது. ஒரு பெரிய ராக் சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கிறதா டேட்டா சொல்லுது. வேற என்ன தெரிஞ்சது? அது ஒரு விதமான ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்க ஸ்டோன் பத்தியா பேசுறீங்க? எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஹேய், அந்த ஸ்டோனை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? ஹே, அவளை கொஞ்சம் தனியா விடு. ஹலோ, இந்த கவருக்கு கீழே என்ன இருக்கு? அது உனக்கு தேவையில்லாதது. நிறைய பேர் செத்துருக்காங்க, ஏன் கேட்கக்கூடாது? எது பேசுறதா இருந்தாலும் மலைக்கு கீழே போய் பேசிக்கலாம்னு சொன்னல. இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? கீழே போனதும் நீ ஊடு ஜாங்கிட்ட பேசிடுவ, அப்புறம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவ. யாருமே இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பீங்க. இதுதானே வழக்கமா நடக்கும். இப்பயும் அதான் நடக்க போகுது. அம்மா அப்பா இறந்துப்போ கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்னால தான் கடைசி அவங்க முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. என்னை படிக்கிறதுக்கு அப்ராடுக்கு அனுப்புனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டல. நீ இந்த கிராமத்துக்கு பண்ணியிருக்கிறது எந்த வகையில் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிற? எல்லாமே உன் சுயநலத்துக்கு தான். நான் சுயநலவாதியா? நீ போனதுக்கு அப்புறமா இந்த கிராமத்துக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் வெள்ளத்தால அவதிப்பட்டாங்க, வாழவே கஷ்டப்பட்டாங்க. நான் மட்டும் இந்த வழியை கண்டுபிடிக்கல, பாதி கிராமம் எப்பவோ அழிஞ்சு போயிருக்கும். புத்தி இருந்தா தானே உனக்கு இதெல்லாம் புரிய போகுது. சண்டை போடாத. ஏன் இப்படி பண்ற? ஜோமியோட நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் பொறுமையா இரு. நர்ஸ், சொல்லுங்க. வண்டிக்கு பின்னாடி இருக்கிற பேஷண்ட்டை கொஞ்சம் பாக்குறீங்களா? இதோ வரேன். கேப்டன், கேப்டன், என்னாச்சு? கேப்டன். வேலை உங்களை பார்த்துட்டேன். என் காலை கொஞ்சம் பாருங்க. நான் நேற்றுக்கு கீழே விழுந்துட்டேன் கேப்டன். என் கால் உடைஞ்சு போச்சு. வீட்டு கூரை மேல ஒரு பெரிய ஓட்டை இருந்ததை பார்த்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் கேப்டன். ஒரு பெரிய கல்லு என் வீட்டு மேல விழுந்து நாய் கூட செத்து போச்சு கேப்டன். சரி சரி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கண்டிப்பா இதுக்காக நான் ஒரு நல்ல வழியை தேடுறேன். ரொம்ப நன்றி கேப்டன். வழி விடுங்க. நீயும் பார்த்து மெதுவா வா. வா வா போலாம். ஃபேக்டரிக்கு போ. போடு மச்சி, சீக்கிரம் காட போடு. அவசரப்படாத. எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருப்ப? காலையில என்னடா விளையாட்டு உங்களுக்கு? நோ கேப்டன், நம்ம வேணா போயிட்டு அப்புறம் வரலாமா? பாஸ் ஏதோ பிஸியா இருக்காரு போல. கிராமத்துல நிறைய ஜனங்க செத்து போயிட்டாங்கன்னு தெரியும்ல. மரியாதையா வழிய விடு, இல்ல கேப்டன். கேப்டன், நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா உங்களுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பேனே. உட்காருங்க உட்காருங்க. அந்த மலையில என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. ஃபேக்டரியோட கழிவு நீரெல்லாம் தீவுக்கு வெளியே தான் கொட்டுவேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ண. செலவு அதிகமா போயிட்டு இருக்கு கேப்டன். நான் என்ன பண்றது? இதனால எனக்கு எவ்வளவு பணம் செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி பண்றதுனால கார்பன் எமிஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் எல்லா கழிவு நீரையும் கிராமத்துல கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கியா? நான் மலையோட மைண்ட் ஃபீல்ட்ல தான் கொட்டுறேன். அது கிராமத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால ஜனங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபத்து வராதா? மலை கிட்ட இருக்கிற ஜனங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா செத்தா? ஜோங்கும் 2 டிரைவருங்களும் அவங்க தான் செத்து போயிட்டாங்க பாஸ். கேப்டன், 2-3 பேர் தானே, விடுங்க. நீங்க கண்டுக்காம இருக்கிறதுக்கு
இது பேசும். பாஸ் இருங்க இந்த மீட்டோரைட் தான் நேற்று மேல இருந்து விழுந்தது பாருங்க. இந்த மீட்டியோரைட்டால செத்துட்டாங்களா? அப்ப இதுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. அவங்க இதால ஒன்றும் சாகல. தேவையில்லாம பேசாத. ஒழுங்கா ஃபேக்டரியை ஷட் டவுன் பண்ணிடு, இல்லைன்னா அந்த வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கும். ஏய் கேப்டன், நானும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஃபேக்டரியை ஷட் டவுன் பண்றதுலயே குறியா இருக்க. நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன்னா அப்புறம் இங்க வேலை செய்யறவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கறது? பாஸ் இந்த கல்லு விலை மதிக்க முடியாதது, இதை தூக்கி போட்டுறாதீங்க. மூடிட்டு போடா, இது வெறும் கல்லு தான். அந்த பொண்ணு சொன்னா இது தங்கத்தை விட விலை அதிகமா. தங்கத்தை விட விலை அதிகமா? ஆமா. எந்த பொம்பளை உங்ககிட்ட சொன்னா? அவதான் சயின்டிஸ்ட், மலையில கூட இருந்தா, ஏதோ ஆராய்ச்சிக்காக வந்திருக்கிறதா சொன்னா. சரி கேப்டன், உங்களுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன். நான் ஃபேக்டரியை ஷட் டவுன் பண்றேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நீங்களும் இவனும் சேர்ந்து எனக்கு இதே மாதிரி நிறைய கல்லுகளை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் எல்லாருடைய நஷ்டத்தையும் ஈடு கட்டிடுவேன். பாவம், நிறைய பேர் செத்துட்டாங்க. யோசிக்காதீங்க கேப்டன். உங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். இதெல்லாம் வேற யார்கிட்ட இதை வச்சுக்கோ. டாக்டர் சொல்லுங்க. இப்போ என் குழந்தை எப்படி இருக்கு? டாஷ்வாங் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? அவர் ஏன் உங்க கூட ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்றாரு. நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். குழந்தைக்கு பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்காக நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு என் குழந்தைய காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க. நீ இவங்களுக்கு மெடிசன்ஸை முதல்ல எடுத்து கொடு. மெதுவா. போங்க போங்க, பார்த்து மெதுவா கூட்டு போங்க. மெதுவா மெதுவா. இப்போ நம்ம என்ன பண்றது? முதல்ல சரியாகட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரி. என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளவு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஜோமே ஜோமே, அந்த கல்ல கொஞ்சம் இங்க வா. நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு ஆல்ரெடி முடியல. அவளை தொந்தரவு பண்ணாத. சரி சரி, கோபப்படாத. ஜோயே, உனக்கு அந்த கல் வேணுமா? இப்பதான் லாஜன் சொன்னதை கேட்டுட்டு வரேன். அவன் வீட்டு மேல கல்லு விழுந்துதான். அதோ அந்த கார்னர்ல தான் இருக்கு அவன் வீடு. அப்ப சரி, நான் போய் கேட்கிறேன். பாட்டி, நீயும் என் கூட வா. வா, வீட்டுக்கு போலாம். வா, பார்த்து மெதுவா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உனக்கு ஒண்ணும் இல்ல, வா. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். சரி வா ஜோயா, வா. அதோ அதுதான் ரோச்சன் வீடு. பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா போ. என்ன கேப்டன், என்ன கேட்காம இங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்தா என்ன அர்த்தம்? லகுவா, இப்பதான் நமக்கு தெரிய வந்திருக்கு. மீட்டியாருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான விஷயமா. அதனால தான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கோம். உங்க பழைய பொருள் கடையை கொஞ்சம் சரியா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்காக அந்த ஃபேக்டரியில ஆளுங்க எல்லாம் வேலை செய்யறாங்க? நம்ம ஊர்ல நிறைய பேர் இல்லைங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அங்க இருக்கிறவங்களையும் இங்க வர சொல்லியாச்சு. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கு ஏதாவது நஷ்டமாச்சுன்னா நான் அதுக்கு எவ்வளவு ஆனாலும் கொடுக்குறேன். சரியா? நாங்க கிளம்புறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். என்ன பாட்டி, நீ சொன்னது இந்த இடம் தானா? ஆமா, நீ அங்க போய் மேல ரூஃப பாரு. அப்ப அந்த மீட்டியோரைட்ஸ்லாம் இதை சேகரிக்கிறதுக்காக நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னா இதுக்கு வேல்யூ ரொம்ப பெருசா தான் இருக்கும் போல.
என்னாச்சு ஜமை? இல்ல ஒண்ணும் இல்ல. வா என்னன்னு பார்க்கலாம். டெமி எங்க போற நீ? டெமி என்ன கேப்டன் இப்படி சொதப்பிட்டீங்களே? பாஸ் கிராமத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு, நல்லது தானே? இந்த கிராமத்துல ஃபேக்டரி வைக்க நான் அலோ பண்ணிருக்க கூடாது, இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. கொஞ்சம் கூட யோசிக்காம நஷ்ட ஈடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டார்ல. போன தடவை இதே மாதிரி சீக்கிரமா பணம் கொடுத்துட்டாரு. யாருக்கு கொடுத்தான்? அதுவா, லூ பையனுக்கு. ஃபேக்டரியால தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, உடனே 1 லட்சம் எடுத்து கொடுத்துட்டாரு, செட்டில் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லல? அது இல்ல கேப்டன், நான் மறந்துட்டேன், ஞாபகம் இல்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை தான். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. கேப்டன் எங்க போறீங்க? ஊடச்சாங்க எங்க இருக்கான்னு தேடி போறேன். பாத்துப்பா, பாத்து. ஐயோ, இல்ல இல்ல பயப்படாத, இந்த பக்கமா. இங்க ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? அது ஏற்கனவே நிறைய பேரை சாப்பிட்டுருச்சு, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஏப்பா நம்ம மட்டும் தான் இருக்கோம், வா இங்க இருந்து போயிடலாம். நீங்க எங்கே இருங்க. டெமியோ, டெமியோ எங்க போற? நானும் உன் கூட வரேன். ஜோயா நீ எங்க போற? இருங்க நானும் வந்துடுறேன். அந்த கல்லு என்னை விட அழகா இருக்கா? என்னப்பாச்சு? என்னங்க சத்தம்? நான் முதல்ல போறேன். பார்த்து போ.
ஒன்றும் இல்லை, பயப்படாத. அவன் அங்க. ஜியோ, நீ வா, இங்க வா. வா வா, வேகமா வா. அங்க பாரு. அங்க பாரு. தேவி அங்க இருக்கான். யார் அடிச்சா? அடிச்சு போட்டாங்களோ? ஓடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல? எதுவும் ஆகல. அந்த மான்ஸ்டர் அந்த பக்கம் இருக்கு. வேகமா ஓடுங்க. நான் சொல்றத கேளுங்க. சீக்கிரமா ஓடுங்க. ஓடுங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். ஓடுங்க ஓடுங்க, பாத்து. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ஏய் அங்க பாரு. சீக்கிரம் ஓடு ஜோயே. வாங்க. ஓடுச்சேன். சீக்கிரம் வா. கேப்டன் வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க. சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்கண்ணா. ஜன்மிங் ஜன்மிங். கேப்டன் வேணாம், போகாதீங்க. சொன்னா கேளுங்க. கண்ணை தூக்கி போடு. புடி. சீக்கிரம் வா போலாம். ஏதோ ஓடு ஓடு. கதவை தர. சீக்கிரம் வாங்க. பாட்டி அது ஆன் பண்ணு. ஓடு சீக்கிரம் ஓடு. மேல போயிடலாம். வாங்க வாங்க. சீக்கிரம் கதவை ஓடு. இப்ப உள்ள போலாம்.
உள்ள போங்க உள்ள போங்க. வாங்க சீக்கிரம் போங்க. இந்த பக்கம். இந்த பக்கம். வாங்க வாங்க, இந்த பக்கம் தான். சீக்கிரமா வாங்க, இல்ல வேகமா வாங்க. வாங்கப்பா. யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ கொஞ்சம் சீக்கிரம் கொடு. எல்லாம் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஐயோ தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். கொஞ்சம் அது அவ்வளவு பெருசா இருந்ததாமே, எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது இல்லாம ஆளுங்க எல்லாம் சாப்பிடுதாமே, கேட்கவே பயங்கரமா இருக்கு. என்னையா சொல்ற? மான்ஸ்டரா? நீ சொல்றத நம்பற மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அலறி அடிச்சிட்டு நான் ஓடி வந்துட்டேன். சரி சரி பயப்படாத, ஒன்னும் ஆகாது. சரி எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கேக்குறேன். எனக்கு பிரச்சனை தீந்துச்சுனா அவன் இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. உனக்கு நாங்க இருக்கோம். எல்லாரும் நாங்க எல்லாரும் உங்க குடும்பத்தால இருக்கோம். சொல்லுவேன். நம்ம பத்திரமா பாத்துக்கிறோம். தானே முக்கியம். வேற வழி இல்ல. நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஃபேக்டரிக்குள்ள சேஃபா இருக்குதுன்னு நினைக்கிறேன். உடனடியா இங்க இருக்க எல்லா விண்டோஸையும் மூடணும். ஒர்க் ஷாப் 2ல ஜன்னல் இருக்கு. சரியாயிடும், கவலைப்படாத. ரொம்ப வலிக்குது, மெதுவா. ஜோய் எங்க? அவ்வளவு வேகமா ஓடி வந்து உனக்கு எங்கயாவது அடிபட்டுதா? அவ தனியா இருக்குது, சேஃப் இல்ல. முதல்ல போய் நீ அவளை கண்டுபிடி, நான் இங்க பாத்துக்கிறேன். ஒர்க் ஷாப் நம்பர் 2 எங்க இருக்கு? அங்க இருக்கு, வா காட்டுறேன். ஷுமே, அங்க போயிடலாம். டேஷ்வாங் ஃபேக்டரியில தான் இருக்கான். உனக்கு இந்த இடம் தெரியும்ல, உன்னால எங்களுக்கு உள்ள வழி காட்ட முடியுமா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. பாஸ் பாஸ், இப்போ நம்ம என்ன பண்றது? எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க. ஃபேக்டரி மாதிரி சேஃபான பிளேஸ் எதுவுமே கிடையாது. அவங்க நமக்காக டோர் கீப்பர்ஸா இருப்பாங்க. அதோ அவங்கள, ரொம்ப நேரம் அவங்கள அங்க இருக்க விடாதீங்க. ஓகே சார். கொஞ்சம் பார்த்து மெதுவா வா. என்ன ஒரே நாத்து அடிக்குது, தாங்க முடியல. இந்த பழைய இடத்துல மான்ஸ்டர்லாம் இருக்குமா? எப்படி இருக்கும்? என் ஹோட்டலை விட இந்த இடம் எவ்வளவோ பரவாயில்ல. உண்மைதான், ஏதோ தப்பிச்சு வந்து ஒளியறதுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிது. அதுங்க வெளியில இருந்ததுன்னா நம்மள உள்ள வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறியா? நீ வேற சும்மா இரு, பயமுறுத்தாத. இங்க நாத்தெல்லாம் தாங்க முடியல. மேஷன் கெமிக்கல் பிளான்ட். இங்க கொஞ்சம் சீவேஜ் ட்ரேசஸ் இருக்கு. சீவேஜ் சாம்பிளோட கலரும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு காலையில தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். சாம்பிள் ஆராய்ச்சி பண்ற நேரம் வந்துருச்சு. நல்ல வேளை டோர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மான்ஸ்டர் உள்ள வரவே வராது. டேய், இங்க என்னடா பண்றீங்க?
வெளிய போங்கடா. யார் உங்களை இங்க விட்டது? போங்க போங்க வெளியில போங்க, மரியாதையா போங்க. என்ன தைரியம் இருந்தா இதுக்குள்ள வருவீங்க? போங்க போங்க போங்கன்றல்ல. போங்க. எடா போடா. போயிட்டே இரு. இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில ஆசிடோட ரெசிடியூஸ் அதிகமா இருக்கு. இங்க ரெசிடியூஸ் கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு. பாது கிராமத்துல இது பெரும் பாதிப்பை கொண்டு வந்திருக்கு. ஜோவா, அந்த பொண்ணு ஜோன் பி பக்கம் தான் வரா. பிரதர், லாக் யாரோ உடைச்சிட்டாங்க பிரதர். வாங்கடா. இங்கதான் டேஷ் உங்க வேலை செய்வா. பாத்து நீ இங்கே ரெஸ்ட் எடு. இந்தா இதை வச்சுக்கோ. உன்னாகாது, கவலைப்படாத. நான் இப்பதான் ஒர்க் ரெக்கார்டை ஃபுல்லா செக் பண்ணேன். டேஷ்வாங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நீ கவலைப்படாத என்ன, எல்லாம் சரியாயிடும். இந்தா, இதானே வேணும். இந்தா, இது வேணுமா? கிட்ட வா, வா, வந்து எடுத்துக்கோ. இல்ல, எங்கம்மா ஓடுற? உன்னதான் கேக்குறேன். தோடா ஓடுற, விட்டுருவாங்களா? வா, இதானே வேணும், வந்து எடுத்துக்கோ. வா, ஏன் அங்கே நின்னுட்ட? உனக்கு இது வேணாமா? ஏய், ஓடாத, நில்லு, மரியாதையா நில்லு. எங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன். விடாத, புடி அவள, புடி அவள. அந்த பக்கம் ரவுண்ட் அப் பண்ணு. அங்க வர பாரு. சிச்சாங்கோ, கேப்டன், எழுந்திருங்க கேப்டன். வெளியே வா, அங்கிருந்து சீக்கிரமா வா.
என்ன சொல்ற? எங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன். யாரும் கிட்ட வராதீங்க. அவ்வளவுதான். வா போயிடலாம். சீக்கிரம் வா. ஏன் எங்களை இங்க வர வச்ச? என்ன பாஸ் எதிர்த்து பேசுற? உனக்கு அப்படி என்னதான் வேணும்னு சொல்லு. இந்த ஃபேக்டரி என்னோடதுடா. உன்னை நான் உள்ள வர அலோவ் பண்ணதே பெரிய விஷயம். இங்க இருக்க பிடிக்கலன்னா வெளியே போ. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எங்க கிராமத்துல தான் உங்க ஃபேக்டரியா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. என் ஃபேக்டரி இல்லாம நீங்க நல்லபடியா வாழ்ந்துருவீங்களாடா? இந்த கிராமத்துல இருக்கிற பாதி பேருக்கு நான் தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்து தான். என்ன திமிரு உனக்கு? எங்களையே எதிர்த்து பேசுறியா? நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சொல்றது கேளுங்க. என்ன பண்ற? இது டெஃப்லானோட செகண்டரி ப்ராடக்ட்ஸ். இதுதான் இந்த ஃபேக்டரியோட உண்மை. இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? இத சரியா கவனிக்கலனா மக்கள் எல்லாம் பெரிய வியாதி வந்து சாவாங்க. நீங்க இதெல்லாம் கவனிக்கலையா? இந்த கிராமத்துல நிறைய பேர் உடம்பு சரியில்லாம போயிருக்காங்க. ஆமா, யார் நீ? நான் ஒரு ஜியோ எக்காலஜிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். என் பேரு ஜாவ் ஜாயே. இந்த கிராமத்தோட சூழலை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அது சரி, இது என்ன பெரிய வம்பா போச்சே. என் ஃபேக்டரியில இருந்து வர சீவேஜுக்கும் பொல்யூஷனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அதானே, உன்னால எங்களை தடுக்கவே முடியாது. நீ இருக்கிறது எங்க நிலத்துல, அதனால எங்க உயிருக்கு தான் ஆபத்தாகுது. அம்மா அப்பா கேன்சரால செத்ததுக்கு காரணமே நீதான். அவனை சும்மா விடக்கூடாது. என்னடா இது பிரச்சனையா போச்சே? இந்த உலகத்துல வியாதி வந்து நிறைய பேர் சாகுறாங்க. ஒருத்தர் பிறந்தா அவங்க செத்துதான் ஆகணும். அதுக்கு என் ஃபேக்டரியா காரணம்? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க கேப்டன் அவன் தான் ஓட்டியான்சியோ, அவனையே கேட்டு பாருங்களேன். வந்துட்டானுங்க ஏதோ பெருசா கண்டு. என்ன தைரியம் தான் அப்படி பேசுற? மரியாதை இல்லாம பேசுறியா? எங்களையே கோபப்படாதீங்க, பிரச்சனை பண்ணாம பொறுமையா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. ஊடுஜாங், உனக்கு பணம் தான் முக்கியம். மத்தவங்க எப்படி போனாலும் கவலை இல்லைல்ல. இவங்க எல்லாரும் உனக்காக உழைச்சவங்க. ஆனா உனக்கு அதை பத்தி கவலையே இல்லைல்ல. இப்போ நான் வந்ததுல இருந்து சொல்றேன், இந்த மலைகள்லாம் முன்ன மாதிரி இல்லை, ஏதோ மாறி இருக்குன்னு. செடிகள் கூட மாசுபட்டு இருக்கு. நீங்க யாரும் அதை கவனிக்கலையா? ஆமா தெரியும், நாங்களும் அதை பார்த்தோம். ஆமா, என்னோட அப்பா அம்மாவும் இதனாலதான் நோய்வாய்ப்பட்டே இருந்தாங்க. கடைசியா அவங்க முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. இப்பதான் அது புரியுது. அது ஒன்னாலதான். உன்னோட ஃபேக்டரிக்கும் வெளியே இருக்க மான்ஸ்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? ஆமாம், அது சரிதான். அந்த மான்ஸ்டர் இங்க வரதுக்கு காரணமே என் ஃபேக்டரி தானே. நீ ப்ரூவ் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஆதாரம் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா பாருங்க. இதோட செதில வச்சு பாக்கும்போது அதோட கெரட்டின் ரொம்பவே மாறுபட்டிருக்கு. இது அந்த மான்ஸ்டர் ரொம்ப நாளா சீவேஜ்ல வாழ்ந்ததுனால மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், அது அடிக்கடி டிரான்ஸ்பரண்டா மாறுது. அப்படியா? நானும் இங்கதான் இருக்கேன், 3 வேளையும் இங்கதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் மாறி இருக்கணுமே, ஏன் மாறல? இந்த டேட்டாவை என்னோட ப்ரொஃபசருக்கு அனுப்பி வச்சேன்னா எல்லா உண்மையும் தெளிவா சொல்லுவாரு. அவளை அடிச்சு காலி பண்ணுங்கடா. பாஸ், இப்போ நம்ம என்ன பண்றது? விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபேக்டரி கதை அவ்வளவுதான். இதை காப்பாத்த வேற ஒரு வழி வச்சிருக்கேன். நாங்க உள்ள வந்தா உன் கதை அவ்வளவுதான். எல்லாரும் வாக்குவாதம் பண்றதை நிறுத்துங்க. நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க.
நீ என்ன அவங்களோட சேர்ந்துட்டியா? இப்ப நீ என்ன சொன்ன? அந்த மான்ஸ்டர் இப்ப உள்ள வந்துருச்சு. நாம உடனே பாதுகாப்பான இடமா தேடி போய் மறைவா இருக்கணும். தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க. உன்னாலதான் அந்த கழிவு நீரே நதியில கலந்தது. இந்த ஃபேக்டரி கிட்ட நீதானே அனுமதி தந்த. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நம்புங்க. விவரமா இதை பத்தி அப்புறமா பேசுறேன், புரியுதா? உன்னை நம்பணுமா? உன்னாலதான் இங்க ஒவ்வொரு ஆளும் செத்துட்டு இருக்காங்க. உனக்கு எங்களை பத்தி ஏதாவது கவலை இருந்தா தானே நீயும் அவங்களோட சேர்ந்த ஆள் தானே எங்களை பத்தி கவலையா பட போற? வெளியில இருக்க ஆளுங்களும் அந்த பல்லியால சாக போறாங்க. அவங்கள காப்பாத்திருவியா? உன்னால அது முடியுமா? காப்பாத்திருவியா? இருங்க பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இப்ப அந்த லிசர்ட் உள்ள வந்துடுச்சு. நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்கு சேஃபான இடத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். கேப்டன் செஞ்சது சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. ஆனா வூடு ஜாங் தான் இதுக்கு காரணம். அவன் தான் நம்ம எதிரி. நம்ம முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. என்ன சொல்றது? என்னையா பண்றது? இவன் வேற எப்படி கேக்குறான்? நீங்க கேப்டனை நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா டர்மிங் சொல்றதுதான் கரெக்ட். இப்ப நமக்கு முக்கியமே பாதுகாப்பான இடம் தான். சரி, இந்த ஒரு தடவை என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, நீங்க வாங்க. சரி சரி, சீக்கிரம் வா. நீ செஞ்சதுக்கு தேங்க்ஸ். நீ ஏன் என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும். என் அம்மாவும் அப்பாவும் இறந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லல. உன்னுடைய டெம்பர் எனக்கு தெரியும். அவங்க இறந்த விஷயம் சொன்னா அவனுடைய படிப்பு பாதிக்கும். அம்மாவும் அப்பாவும் இதை விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா நீ தானே இந்த ஊரை விட்டு வெளியே போய் பெரிய ஆளாகணும்னு நினைச்ச. எனக்கு தான் அந்த தகுதி இல்லை, உனக்காவது இருக்கு. ஓடிச்சாங் கூட நீ ஒர்க் பண்ணணும், ஃபேக்டரியை ரன் பண்ணணும்னு நினச்சேன். இந்த கிராமத்து மக்களுக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். இந்த ஊரில் இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி முடியும்னு எதிர்பார்க்கல. இனிமே வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. இந்த உலகம் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்காது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அதை நீயே முடிவு பண்ணிக்கோ. கிரிஞ்ச் பண்றியா? அந்த பள்ளி உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளால நேரத்தை மட்டும் தான் கடத்த முடியும். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இனிமே இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. நான் அந்த மான்ஸ்டரை வேற பக்கம் திசை திருப்புறேன். நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க. உங்களால தனியா அதை பண்ண முடியாது கேப்டன். அந்த மான்ஸ்டரை டைவர்ட் பண்ணி ஸ்கிராப் வொர்க் ஷாப் வரைக்கும் வர வெச்சிருவோம். அங்க வெடி வெச்சு அது சரிப்பட்டு வராது. அது மட்டும் வெடிச்சதுனா ஃபேக்டரி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கிராமமே அழிஞ்சிரும். இந்த ஐடியா எதுவும் வேலைக்கு ஆகாது. நான் சொன்னதா நீங்க செஞ்சாகணும். போங்க. இல்ல, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நான் வெளியே போய் இந்த டேட்டாவை என் ப்ரொஃபசருக்கு அனுப்பி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன். நீ தனியா எப்படி வெளியே சேஃபா போக முடியும்?
நாம இங்கேயே இருந்தோம்னா நாம எல்லாரும் கண்டிப்பா செத்துருவோம். நான் இங்கிருந்து வெளியே போனேனா எனக்கு சிக்னல் கிடைக்கும். இந்த டேட்டாவையும் ப்ரொஃபசருக்கு அனுப்ப முடியும். அவர் அந்த மான்ஸ்டரோட வீக்னஸ் சொல்லுவாரு. அது மூலமா எல்லாரையும் காப்பாற்ற முடியும். இரு அப்படியே நீ வெளியே போனாலும் நீ கொடுக்கிற டேட்டா வச்சு உன் ப்ரொஃபஸரால அதோட வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியுமா? எதுவுமே முடியலனாலும் நமக்கு ஒரு ரெஸ்கியூ டீமையாவது அனுப்புவாரு. நீங்க அதை பாத்தீங்கல்ல, அது கிட்ட இருந்து நம்மளால எப்படி தப்பிக்க முடியும் சொல்லுங்க? இங்கே இருந்து எல்லாரும் உயிரை விடணுமா? சரி, நீ சொல்றபடியே செய்யலாம். முதல்ல உன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடு. நான் இங்க இருந்து வெளியே போய் டேட்டா அனுப்பணும். அப்படி யாராவது போணும்னா நான் போறேன். நான் உன்னுடைய அண்ணன். ரெண்டு பேரும் பேசுறத நிறுத்துறீங்களா? ஏய் இரு, நான் உன் கூட வரேன். நீ நெட்வொர்க்காக இடம் தேடிட்டு இருந்தல்ல, அந்த பழைய செல்ட்டை வர யூஸ் பண்றதே இல்ல. ஆனா இந்த தீவோடைய அந்த பக்கத்துல அதுக்கு ஸ்பேர்ஸ்லாம் இருக்கு. என்னால உனக்கு உதவ முடியும். நான் இவ்வளவு பாதுகாப்பா கூட்டு போறேன். ஒண்ணுதான் நம்பி இருக்கோம். ஜாக்கிரதையா போங்க. பாட்டி சீக்கிரம் வா. சரியான சைக்கோ. மங்கி உட்கார்றா. உண்மையை சொல்லிடு. உனக்கு எப்பவுமே முன்னேறணும்னு ஆசை இருக்குல்ல? ஆமா. ஒட்டியான்ஸ எப்படியா அவன் தம்பியை வச்சு இதை மொத்தமா அழிச்சிருவான்? அவனை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க அண்ணன் இந்த ஊருக்கு தலைவன்றதுனால ரொம்ப ஆடிட்டு இருக்கான். உன் திறமையை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. ஏய், இதுக்கு எவ்வளவு மதிப்புன்னு உனக்கே நல்லா தெரியும். தங்கத்தை விட மதிப்பு அதிகம். எடுத்துக்கோ. எனக்கா கொடுக்குறீங்க? உனக்கு தான்டா, எடுத்துக்கோ. என்னோடது எல்லாமே உனக்கு தான் சொந்தம். இப்ப நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அங்க இருக்கிற அந்த ஜனங்களும் உள்ள வந்திருக்கிற பெரிய மான்ஸ்டரும் தான். ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம ஃபேக்டரியை பத்தின மொத்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான். உன் எதிர்காலம் நாசமாகறத நீ விரும்புறியா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம். பாஸ் புடிடா. பாஸ், எல்லாமே உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இதுல ஆபத்து அதிகமாவும் இருக்கு. இது உன்னுடைய பாதுகாப்புக்கு தான். நீ தான் இங்க இருக்கிறதெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். நீ என்ன பண்ணுவியா எனக்கு எதுவும் தெரியாது. இங்கதான். நில்லு. மரியாதை அந்த பையன் கொடுத்துரு. சொல்றது காதுல விழுதா இல்லையா? அமைதியா பேசணும். அசையாத. மெதுவா கீழே இறங்கி வா. நீ எதுவும் கோவப்படாத. எது வந்தாலும் பேசிக்கலாம். கண்ணை கீழே வை. கீழே இறங்கி வான்னு சொன்னேன். மேல போய் எலக்ட்ரிக் பிரேக் இழுத்துரு. அது ஸ்டார்ட் ஆனதும் 00001 பாஸ்வேர்டை போட்டுரு. போ போ. அசையாமா அப்படியே நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்மளாம் என்ன விரோதிகளா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இது எங்க கிராமத்து பிரச்சனை. எதுக்கு வெளியாளுங்களை கூட்டிட்டு வர? வெளியாளுங்களை கூட்டி வந்தனா? கிட்ட வராத, அங்கே நில்லு. ஆனா சொன்னா கேட்க மாட்டேன். ப்ரொஃபசர், ப்ரொஃபசர், நான் டேட்டாவை அனுப்பிட்டேன். உங்களுக்கு கிடைச்சதா? ஜாய், நீ எப்படி இருக்க? எனக்கு டேட்டா கிடைச்சிச்சு. லிசார்டோட ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் சீவேஜ் ஸ்பெக்ட்ரமோட ஒத்து போகுது. இதனால அந்த லிசர்ட் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீ கொடுத்த ஸ்டோனோட டேட்டா லிசர்ட் சீவேஜ் டேட்டாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ப்ரொஃபசர், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த லிசார்டும் மீட்டரைட்டும் சேர்ந்துச்சுன்னா தப்பா ரியாக்ட் ஆகும்ல, அப்படிதானே? கரெக்டா சொன்ன. முதல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. லிசர்ட் மீட்ரியோட்டுக்கு ரியாக்ட் பண்ணல, சீவேஜுக்கு பயப்படுது. இப்ப நாங்க என்ன பண்றது?
அந்த பேக்கை கொடு. குடிச்சாங்கல இந்த கிராமத்துல நிறைய பேர் எதுவும் பேசாம அமைதியா நிக்கணும். அவனதான் நம்புறேன். வேணாம், கிட்ட வந்தா சுட்டுருவேன். வேண்டாம், வராத. சொன்னா கேளு. நான் யோசிக்க மாட்டேன், சுட்டுருவேன். கணக்கிட போடு. தப்பு செய்யறவனுக்கு நீ ஹெல்ப் பண்றல்ல? ஃபேட்டி ஃபேட்டி டேட்டாவை கரெக்டா அனுப்பிட்டல? அனுப்பிட்டேன். நல்லது. ஃபேட்டி ஃபேட்டி உனக்கு என்ன ஆச்சு? ஃபேட்டி ஃபேட்டி என்ன பாரு ஃபேட்டி ஃபேட்டி. என் பேர் வாங் ஃபேன். ஃபேன்னா சாதாரணன்னு அர்த்தம். வாங் ஃபேன் ஞாபகம் இருக்கு. வாங் ஃபேன் வாங் ஃபேன் வாங் ஃபேன் வாங் ஃபேன் எந்திரி. வாங் ஃபேன் எந்திரி. வாங் ஃபேன் வாங் ஃபேன். உதோஷன் அசையாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. நீ மட்டும் சுத்தம் சுகாதார பாதுகாப்புன்னு பேசாம இருந்தன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். சுகாதார பாதுகாப்பை வச்சு நாக்கா வழிப்ப. என் வழியில குறுக்க வராத. நீ என்ன பண்ணாலும் இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏய் அங்கே நில்லு. வாங் ஃபேன் எந்திரி. வாங் ஃபேன் டிப்ளமால ஒண்ணும் கிடையாது. உங்க அண்ணனுக்கு பயப்படுற நினைச்சிட்டியா? ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்தா புடியுத. போயிடுங்க. வா வா சீக்கிரம். ஜமி உனக்கு ஒன்றும் ஆகல. வாங்கி கூட. டேமியோ ஃபேட்டி எங்க போனா? ஃபேட்டி இறந்து போயிட்டாரு.
இப்ப அந்த ஐலாண்ட்ல ஒரு மியூட்டேட்டட் ஜாயிண்ட் ஸ்னேக் இருக்கு. இப்போ டைரக்டர் அந்த மீட்டியரைட்டை வெளியே எடுக்கிறத உடனே தடுத்தாகணும். இல்லைன்னா அது மற்ற விலங்குகளையும் பாதிக்கும். அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க. பயப்படாம வா. ஜூலை 2, 2021 நான் தான் ஜாசியே, ஒரு ஜியோ எக்காலஜிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். நான் என்னோட இன்வெஸ்டிகேஷன் டீம் மெம்பர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இவர் தான் வைல்ட் சர்வைவல் எக்ஸ்பர்ட் ஹூ சியாங்மின். இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஜியோமே. இப்ப அடுத்ததா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கம்போடியால இருக்கிற சியம் ரீப் ப்ராவின்ஸ்க்கு போறோம். அவ்வளவுதான். முடிஞ்சதா? போலாமா?